அம்மா சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பெரிய பொண்ணு. நல்லா இருக்குமா? நீ சாப்பிடல? மாப்பிள்ளை கூப்பிடு, மாப்பிள்ளை கூப்பிடு சாப்பாடு. நான் அவரை கூப்பிட்டேன், அவர் அப்புறமா சாப்பிட்றாராம். அவருக்கு இப்போ பசிக்கலையாம். கீதா ராணி எதுவுமே சொல்லாம சாப்பிட்றீங்க? ஏண்டி உங்க மாமியார் வந்துட போதுன்னு அந்த பயத்திலே நாங்க இருக்கோண்டி. சாப்பிட்ற வரைக்கும் தயவு செஞ்சு வர வேணா சொல்லுடி. இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் நீ தான் செஞ்ச பெரிய பொண்ணு? ஆமா, நான் தான் செஞ்சேன் எல்லாமே. வீட்டில் இருக்கும்போது ஒரு காப்பி கூட போட தெரியாது. இங்க வந்து பத்தியா எல்லாத்தையும் கத்துன்னு இருக்கா. ட்ரைனிங்கு அவங்க மாமியார் கொடுத்த ட்ரைனிங்கு இங்க வேலை நடந்துருக்குது. நல்ல வேலை எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு மாமியார் அமையலம்மா. இங்க வந்த பிறகுதான் தெரியுது என் மாமியாரே எவ்வளவு நல்லவங்கன்னு. சும்மா பேசினே இருக்காதீங்க. சாப்பிடுங்க ஃபர்ஸ்டா. எதனா வேணும் கேளுங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். உங்க மாமியார் சாப்பாடு போடலையா? நீங்க வரதுக்கு முன்னே 2 ரவுண்ட் முடிச்சுட்டு தான் உட்காந்துக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. நல்லா சாப்பிட்றீங்க போல இருக்கு. இந்த மாதிரி சாப்பாடுலாம் உங்க வீட்டில் பார்த்துருப்பீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏண்டி உங்க மாமியார் வந்துட்டாங்கடி. மனமன்னு சாப்பிட்டு எடுத்த காலி பண்ணு. உங்க பொண்ணுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியும்னு இன்னைக்கு தான் நானே தெரிஞ்சுக்கினேன். ஒரு சாம்பார் வைக்க சொன்னா கூட நீட்டு வாழைக்கு தெரியாதுன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சமைச்சு வச்சுக்கிறா. எல்லாம் நீங்கள் வருவீங்க உங்களுக்காக தான். ஆமாம் நல்லா சமைச்சிருக்கா. இங்கே வந்து பேர் சமைக்க கற்றுனுக்கா. நல்லா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நல்லா சமைக்க கற்றுக் கொடுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதானே அப்படியே அனுப்பிச்சி விட்டீங்க. நான் லோல் பட்டு லொங்கம் பட்டு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறேன் சமைக்கிறதுக்கு. இவங்க சமைக்க சொல்லி கொடுத்தாங்களா? இவங்க எனக்கு கிச்சன் பக்கம் வந்தாங்க, நம்ம சொல்லி கொடுத்தாங்க. நானா ஃபோனில் பார்த்து கற்றுக்கினேன் சமைக்கிறதுக்கு. இவங்க நம்ம சமைக்க சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஆமாம், எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு சமைக்கிறதுக்குலாம். அதனால தான் நான் இவ்வளோ நல்லா சமைச்சிருக்கேன் இன்னைக்கு. வஞ்சிர மீன் பார்த்தீங்களா எப்படி வட்டமா பற்ற வச்சுக்க. சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. புருஷனை கூட ஒன்று எடுத்து வச்சுக்க மாட்டா, எல்லாத்தையும் எடுத்து வந்து இலையில அடிக்கிட்டு இருப்பா. சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. பின்னாடி இது கூத்து முன்னாடியே வீட்டுக்கு போயிருக்கணும். ஆசைப்பட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துல்ல என்னென்னலாம் வாங்கி கட்டிக்க வேண்டியது இருக்குதோ தெரியல. அரிசி பார்த்தீங்களா எவ்வளோ மெலிசா இருக்குது. 1 கிலோ 80 ரூபா. அது உங்கள் வீட்டில் ரேஷன் தானே சாப்பிட்றீங்க நீங்களா? சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. ஏண்டி இந்த மானங்கிட்ட சாப்பாடை சாப்பிட்டே ஆன்மாடி. ஏன் தெரியுமா இதை போல வீட்டுக்கு. பெரிய பொண்ணுக்காக கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, காது கேட்காத மாதிரி உட்காரு. என்னால் அடக்க முடியலடி கோவத்தை. தயவு செஞ்சு ஏந்திரி போகலாம். நீங்கள் வாங்கின அரிசிக்கு வேணா போகும்போது காசு கொடுத்துட்டு போகிறோம். வாங்கிக்கோங்க. நாங்கள் அரிசி வாங்கிறதுக்கு வக்கு இல்லாமல் உட்காந்துருக்கோம். சீக்கிரமாக சாப்பிட்டோமா எழுந்து பண்ணிருங்க. ஏண்டி என்கிட்ட சிக்கன் மட்டன் செஞ்சு மட்டும் தான் சொன்னேன். மீன் எப்போ வரத்த? எனக்கு ஒன்று கூட வைக்கல. அத்தை அதை நான் வீட்டில் செய்யலாத்த. ஃபோன் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அதான் இப்போ தான் வந்து அதனால தான் உங்களுக்கு வைக்கல. எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிடுங்க அப்புறம். எவ்வளோ திமிரு பார்த்தியா? ஃபோன் ஆர்டர் போட்டு வாங்கி வைக்கிற மீன் உங்களுக்கு. கவனிச்சிக்கிறேன். நான் போட்டான் உனக்கு அப்புறம் இருக்கு. சரிங்க அத்தை, நல்லா கவனிச்சிங்க. தீபாவளிக்கு என் பிள்ளை உங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் மாதிரி விருந்து வச்சுங்க வந்து சொன்னேன். கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம். இது ஒரு விருந்தில் நீங்கள் போட்டு அமைச்சிருக்குவீங்க. விருந்துலாம் எப்படி இருக்குன்னு உங்கள் இலையை பாருங்க. இந்த மாதிரி தான் விருந்து பண்ணோம். அவருதாம்மா அன்றைக்கி நான்வெஜ்ஜில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் சாம்பார் செஞ்சோம். இல்லைன்னா மீன் கையில் செஞ்சுருப்போம். ஆமாம் செஞ்சு கிழிச்சிட்டு இருப்பீங்க நாளா. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. பாரிப்போம். எங்க கொஞ்சம் வாங்க. இப்போ எதுக்கு அவனை கூப்பிட்றேன்? என்ன பெரிய பொண்ணு கூப்பிட்டேன்? உங்கள் அம்மா ஹாலுக்கு கூட்டின்னு போங்க. சும்மா இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு கூட்டின்னு போங்க. இவங்கெல்லாம் வந்து என்னென்னமோ பேசியிருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க உள்ள கூட்டின்னு போங்க. சரி அம்மா, டிவியில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் போட்டுருக்காங்க, வாங்கம்மா போய் பார்க்கலாம். இவ்வளோ சீக்கிரம் போட்டாங்களா? சரி போய் பார்க்கலாம். அந்த சீரியலில் ஒரு மாமி இருக்கா. அவள் மருமகளை எப்படி கொடுமைப்படுத்துறா தெரியுமா? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தே ஆகணும். பாவம் அந்த மருமக.